கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இருக்குது. நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி தான் சிபிஎஸ்சியும் புக்கு போடணும், ஐசிஎஸ்சியும் புக்கு போடணும், ஸ்டேட் போர்டும் புக்கு போடணும். பல மாநிலங்களில் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி எல்லா ஸ்டேட்லேயும் பல ஸ்டேட்டில் புக்கு போடுறாங்க. அதனால் ஸ்டேட் போர்டு சிலபஸ் வந்து சிபிஎஸ்சிக்கும் ஐசிஎஸ்சிக்கும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே தமிழகத்தில் என்ன பண்ணாங்கன்னா, லியோனிலாம் பாடநூல் கழகத்தோட தலைவர், அப்போ எந்த லட்சத்தில் இருக்கும் நீயே பார்த்துக்க. இப்படிலாம் அந்த தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி, மார்பிள் வரும்னு இல்லாதவங்க எல்லாம் இட்டு கட்டி பெரியார் ஆக்கிறதுக்கு பில்டப் பண்ணி இருக்கிற பாடத்தெல்லாம் அதுக்கே வேஸ்ட் பண்ணதுனால இங்கே அந்த குவாலிட்டி இல்லாமல் போச்சு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார் சிபிஎஸ்சி பேட்டர்னுக்கு, ஏன் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பேட்டர்னுக்கு, அந்த பேட்டர்னில் நம்ம ஸ்டேட் போர்டு இல்லாமல் இருந்தது. நீட்டுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணாங்க, அவசரமாக என்ஹான்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நீட்டில் தமிழக மாணவர்கள் நம்பர் 1, நேஷ்னல் லெவலில் அவன் தான் நம்பர் 1. பட்டியல் சமூக மாணவர் வராங்க, இருளர்லேருந்து வராங்க, மொட்டை மாடியில் குடிசையில் வாடகைக்கு இருக்கிற பையன் ஒருத்தன் வரான். இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட்லாம் வந்திருக்கு. 11 மெடிக்கல் காலேஜ் தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் சொல்லவா, நம்ம ஊரில் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உயர் படிப்புகளுக்கு போகிற சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தயவு செய்து அது 50% சொல்கிறீங்க. அந்த 50% இருந்து அந்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு போகிறவன் எத்தனை சதவீதம் தயவு செஞ்சு எடுத்து பாருங்க.